பாடசாலைகள் கல்வி கற்பதற்கு மாத்திரம் அல்ல, சமூகத்தை ஒன்றி வாழ்வதற்காகவும் அமைக்கப்படுகின்றது என்பதை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அந்த பாடசாலையின் நடைபவனியில் காண்பிக்கப்பட்டதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. ஆரையம்பதி ராமகிருஷ்ண மிஷன் மகா வித்தியாலயத்தின் பிரம்மாண்டமான 2026 ஆண்டிற்கான RKM வோக் இந்த விஷயத்தை பிரதிபலித்திருக்கின்றது. 34 வகுப்பு பிரிவான மாணவர்கள் தங்களுடைய எண்ணக்கருக்களை ஊர்திகளில் செய்து அதை பவனியாக கொண்டு சென்றிருந்தார்கள். பார்ப்பதற்கே அழகாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. எனவே இந்த நிகழ்வில் ராமகிருஷ்ண மிஷன் ஆண்கள் பிரிவு உதவி முகாமியாளர் உமாதி சானந்தா சுவாமிகள் அவர்கள் கலந்து கொண்டதுடன் அதிபர் அவர்களும் இதில் கலந்து கொண்டு ஆசிரியர் பட்டாளங்களும் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஆரையூர் RKM வோக் என்ற பெயரில் இந்த பிரம்மாண்டமான நடைபவனி நடைபெற்றது. இதில் குறிப்பாக எங்களுடைய ராமகிருஷ்ண மிஷன் சார்ந்த சுவாமிகளுடைய படங்கள், அவர்களுடைய எண்ண கருக்கள், அவர்களுடைய சிந்தனைகளை சார்ந்த ஊர்திகள் வலம் வந்த போதிலும் தற்காலத்திற்கு தேவையான பல விடயங்களும் அதில் செய்யப்பட்டிருந்தது. அதில் என்னை மிகவும் கவர்ந்தது போதை வஸ்து சம்பந்தமான ஒரு ஊர்தி சென்றது என்னை கவர்ந்தது. இப்பத்தைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த போதை வஸ்து பாவனையை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யப்பட்டிருந்த அந்த செயற்பாடு என்னை மிகவும் கவர்ந்திருந்தது. விழிப்புணர்வு செயற்பாடுகள் நாடு பூராவும் இடம்பெற வேண்டும். இவர்களுடைய இந்த நடை பயணம் எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பு ஏற்படாதவாறு மிகவும் அமைதியான முறையில், சிறப்பான முறையில், ஒழுங்கான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது.